பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அதை தியானித்து கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு பிரியமான காரியத்தை, நன்மையான காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். இந்த உலகத்துல கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் தேவன் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை, சுகத்தை, விடுதலையை எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நீங்கள் நானும் நமக்கு பிரியமான நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அப்படி இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னதென்று அதை அறிந்து அதை கடைபிடிக்க நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பிரியமான காரியத்தை செய்வார். ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழாமல், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபித்தாலும் சரி, அவன் என்ன பண்ணாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முக்கியமாக பரலோகத்திற்கு நாம் செல்ல முடியாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னதென்று அதை அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து மரித்தார்களோ, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை பரலோகத்திற்கு சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அறிந்து கொண்டு அதை கடைபிடித்து இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you.